இணை வைக்கக்கூடிய முஸ்லீம் அவரை வந்து பகிரங்கமாக நம்ம காஃபிர்னு சொல்லலாமா? ஏன்னா மக்கத்தில் உள்ள எதிரிகள்லாம் வந்து அல்லாவை நம்பாமல் இருந்ததில்லை, அல்லாவோட இன்னொருத்தரையும் சேர்த்துக்கிட்டு இதுதான். அதே மாதிரி தானே இவங்களும் பண்ணுறாங்க. இணை வைக்கக்கூடியவங்க வந்து அல்லாவை நம்பாமல் இல்லை, அவங்களோட சேர்த்துக்கிட்டும் இருக்காங்க. அப்போ முஸ்லீம்ல சேர்த்து கொண்டு இருக்காங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்னா குரான்ல இவங்களை மக்கத்து காஃபிர்னு பகிரங்கமா சொல்லிடுறான் இந்த மாதிரி ஆட்கள்ல. அப்போ இவங்களை நம்ம காஃபிர்னு பகிரங்கமா சொல்லலாமா? முஸ்லீம் சமுதாயத்தில் பிறந்து மக்கா காபிர்கள் என்ன செய்தார்களோ அதே கொள்கையில் இருக்கிறாங்க நிறைய பேர். அவங்க மக்கா காபிர் என்ன பண்ணா, அல்லாவை நம்புனா அல்லாவிடத்தில் பரிந்துரை செய்வார்கள் என்று வேற ஆட்களையும் வணங்கினான். மக்காவில் உள்ள காபிர் அதை தான் செஞ்சான். இப்போ நம்மளில் உள்ள ஆட்கள் என்ன செய்கிறாங்க, அல்லாவை நம்புறேங்கிறாங்க, அவுலியா வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. இதுதான் மக்காவில் உள்ள காபிர்ல இருந்த ஒரு கொள்கை. இதே கொள்கையை வைத்திருக்கிற இந்த ஆட்களை நம்ம வந்து முஸ்லீம்னு சொல்லலாமா? அதே மாதிரி தானே இருக்கிறாங்க. முஸ்லீமில் பிறந்துட்டாலும் என்ன செய்கிறாங்க, அவுலியா மகானு பெரியாருங்கிறாங்க, அவங்களையும் வணங்குறாங்க, நேர்ச்சை பண்ணுறாங்க, தர்காவில் போய் தவாப் செய்கிறாங்க, அங்கே போய் தங்குறாங்க, துவா செய்கிறாங்க, அவுலியாவே பிள்ளைத்தாங்க. இதெல்லாம் மக்காவில் உள்ள ஒரு காபிர்கள் செஞ்ச ஒரு காரியம்தான். இவங்களை வந்து முஸ்லீம்னு சொல்வதா, முஸ்லீமை விட்டு வெளியேற்றி விடுவதா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஒருவரை முஸ்லீம் என்று சொல்வது இருக்குது இல்லையா, அது வந்து இரண்டு வகையில் இருக்கிறது. ஒரு ஆள் முஸ்லீம் என்று சொல்வது வந்து மார்க்கத்தில் இரு வகையாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று வந்து அல்லாவிடத்தில் ஒருவர் முஸ்லீமாக இருப்பது, ரெண்டாவது உலக கணக்கில் ஒருவரை முஸ்லீம் என்று என்ன செய்வது, சேர்த்துக் கொள்வது. இந்த ரெண்டுக்கும் ரெண்டு அளவுகோல் இருக்கிறது. ஒருத்தன் அல்லாவிடத்தில் முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், மறுமையில் இறைவன் எழுப்பி சொர்க்க நரகத்தை கொடுப்பான அந்த சபையில் அவன் முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த மக்கா காபீர் கொள்கையை சொன்ன எவனும் அதில் தேர மாட்டான். எதுக்கு தான் போவான் அவன்? மக்கா காபீர்கள் எதுக்கு போனாங்களோ அதுக்கு தான் இவன் போவான். அவுலியாவே மைதீன் அப்துல் காதர் ஜிலானிங்கிறான்ல, இவன் எல்லாம் இறைவன் எழுப்பும் பொழுது முஸ்லீமாக இருக்கவே மாட்டார்கள். காரணம் என்ன? அவங்க மக்காத்தில் இருந்த அபூஜஹில் என்ன கொள்கையை கொண்டிருந்தார்களோ அந்த கொள்கை இவர்கள்ட்ட இருக்கிறது. இது ஒரு வகை. அதே நேரத்தில் வந்து நம்ம உலகத்தில் வாழுகிறோம். ஒருத்தன் அவன் தன்னை முஸ்லீம்னு சொல்லுகிறான், அவன் என்ன செய்யறான், அவன்கிட்ட எந்த நம்பிக்கையும் இல்லை, தப்பாக தான் இருக்குது. அவன் என்ன செஞ்சுக்கிறான், நான் முஸ்லீம்னு சொல்லிக் கொள்கிறான். முஸ்லீம் என்று ஒருத்தன் சொல்லிக் கொள்வானேயானால் உலக விஷயத்திற்கு அவனை முஸ்லீம் கணக்கில் சேர்த்துக் கொள்ளலாமா கூடாதா என்று கேட்டால் சேர்த்துக் கொள்ளலாம். அல்லாவிடத்தில் அவன் முஸ்லீமாக இருக்க மாட்டான் என்றும் சொல்ல வேண்டும். உலகத்தில் அவன் என்ன கணக்கில் இடஒதுக்கீடு கேட்குறோம்ல, அதெல்லாம் அந்த அடிப்படையில் தான். அல்லாவிடத்தில் முஸ்லீமாக இல்லாவிட்டாலும் அவன் முஸ்லீம் என்று தன்னை சொல்லுகிறான். அப்படிப்பட்டவனை முஸ்லீமில் ஆக்கிக் கொள்வதா இல்லையா? ஆக்கிக் கொள்ளலாம். அதுக்கு என்ன ஆதாரம் என்று கேட்டால் நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. அப்போ ஒரு ஆதாரம் என்ன, குரான்ல அல்லாஹ் சூரத்துல் ஹுஜராத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், காலத்தில் ஆராபு ஆமன்னா குல்லம் தூமினு வலாக்கின் கூலு அஸ்லம்னா வலம்மா எதுகுலில் ஈமானு ஃபீ குலூபிக்கும் அப்படின்னு அல்லாஹ் குரான்ல சொல்றான். இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழுகிற காலத்தில் கிராமப்புறத்திலிருந்து சில பேர் வருகிறார்கள். கிராமத்தார்கள், ஆராபுனா கிராமத்தார்கள். கிராமத்தார்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், நாங்களும் நம்பிக்கை கொள்கிறோம்ங்கிறாங்க. ஆமன்னா, நாங்களும் மனசார நம்புகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டால், நீங்க நம்பல, உங்க மனசுல ஈமானே இல்லை, வலம்மா எதுகுலில் ஈமானு ஃபீ குலூபிக்கும், உங்க உள்ளத்துல ஈமான்கிற நம்பிக்கையே கிடையவே கிடையாது. ஆனால் என்ன சொல்லிக் கொள்ளுங்க, முஸ்லீம்னு சொல்லிக்கிறங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, ஈமானே கிடையாது, என்கிட்ட நீ தப்பிக்க இயலாது. ஆனா வலாக்கின் குல் அஸ்லம்னா, நாங்க முஸ்லீம் ஆயிட்டோம்னு சொல்லிக்க, முஸ்லீம்னு சொல்லிக்கிறலாமே தவிர உள்ளத்தில் நம்பிக்கை இருக்குங்கிறத சொல்லாது, என்கிட்ட சொல்லாது அது அப்படின்னு அல்லாஹ் வந்து அந்த இடத்துல அந்த வசனத்தில் அருளுகிறான். அப்ப கிராமத்திலிருந்து வந்தவங்க வந்து அல்லாவை நம்பல, ரசூலையும் நம்பல, ஆனா மூமின்னு சொல்லிக்கிறான். வெளிப்படையா சொல்லிக்கிட்டியா முஸ்லீம்ல சேர்த்துக்க, ஆனா ஈமான் உள்ளத்துல கிடையாதுங்கிறான் அல்லாஹ். அப்ப ஈமானே இல்லாதவர்களை கூட முஸ்லீம் என்று அவன் சொல்லி கொண்டானையானால் சொல்லிக்கிட்டு போறான், அது தப்பு இல்லை என்று மார்க்கம் சொல்லுகிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் முனாஃபிக்குன்னு ஒரு கூட்டம் இருந்தாங்க, உங்களுக்குலாம் தெரியும். முனாஃபிக்குண்டா யாரு? அவன் வந்து ரசூல்லாவை பார்க்கும் பொழுது உங்களை சேர்ந்த ஆள்னு சொல்லுவான். ரசூல்லாட்ட வந்து என்ன செய்வான், நாங்கள் உங்களை சேர்ந்த ஆள் தான் சொல்லுவான்.
அவங்கள்ட்ட யூதர்கள்ட்ட போன உடனே நான் உங்களை சேர்ந்தால் கேலி பண்ணிட்டு இருக்கிறோம், அவங்கள சேர்ந்த ஆளுக்கு கிடையாது அப்படின்னு என்ன செய்வாங்க, இதா லக்குள்ளதி நாமனும் காலும் ஆமன்னா, முஸ்லிம்களை பார்க்கும் பொழுது நாங்களும் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்று சொல்வார்கள். ஒய்தா கலவையிலா ஷயாத்தினியும், அவங்களுடைய தலைவர்கள்ட்ட செல்வார்களே ஆனால் காலு இன்னாமாக்கும், நாங்கள் உங்களை சேர்ந்தவர்கள் தான், இன்னமா நகனு முஸ்தஹ்ஜிஊன், நாங்கள் கேலி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், அங்கே போய் சேர்ந்து கிண்டல் பண்ணுறோம் முகமதை, நாங்கள் அதில் எல்லாம் சேரலைங்கிறாங்க. அப்போ இந்த முனாஃபிக்குங்கிறவன் உள்ளத்தில் எதையும் நம்பாம நபிகள் நாயகத்திட்ட வந்து நாங்களும் உங்களை சேர்ந்த ஆளுங்க நடித்தான். நடிச்சு இருந்தும் கூட அவனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த லிஸ்ட்டில் வச்சாங்க, தொழுகைக்கு 5 வேளை தொழுகைக்கு வருவான், அவனை தடுக்க கிடையாது. முஸ்லிம்களுடைய கூட்டங்களில் கலந்து கொள்வான், அவனை தடுக்க கிடையாது. போர்க்களங்களுக்கு கூட போவான். யாரோட? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தத்துக்கு போகும் பொழுது போர்க்களத்துக்கும் போவான். சண்டை நடக்கும்போது கடைசியாக நடுக்குருவான், அடி உழுவாமல் இருக்கிறதுக்காக வேண்டி. சண்டையெல்லாம் முடிஞ்சவனே நாங்கள்லாம் வந்தோம்ல எங்களுக்குள்ள பங்கை தாங்கம்பாங்க, ஜெயிச்சவனை பங்கு பிரித்து கொடுப்பாங்கல்ல, அதில் கரெக்டாக வந்து நினைச்சிடுவான், நான் தான் நின்றேம்மா. அப்போ போர்க்களத்துக்கு வரும்போது அவனை விரட்டி விட்டுருக்கணுமா இல்லையா, நீ திருட்டு போய் போடாண்டு முஸ்லீம்னு சொல்கிறான். அவனை என்ன பண்ணுறது, உள்ளத்தை பார்க்குற நம்ம வேலையா, முஸ்லீம்னு சொல்லிட்டான்ல முஸ்லீம் போ அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முனாஃபிக்கை கூட எதில் சேர்த்தாங்க, முஸ்லீம்ங்கிற ஒரு பட்டியலில் சேர்த்திருக்கிறார்கள். அதே மாதிரி சொல்ல ஒரு அளவுகோல் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, மன் சல்லா சலாத்தனா, யாரு நம்முடைய தொழுகை போல தொழுகிறானோ, ஒஸ்தக்பல கிபிலத்தனா, இந்த கிபிலாவை முன்னோக்குகிறானோ, அக்கல தபீகத்தனா, நம்ம அறுத்ததை சாப்பிடுகிறானோ, பதாலிக்கல் முஸ்லீம், அவன் தான் முஸ்லீம். அதுக்கு மேலே உள்ளதெல்லாம் வந்து உலகத்தில் நம்ம பார்க்க முடியாது, மறுமையில் முஸ்லீமாக இருக்க மாட்டான், அது வேறு விஷயம். முஸ்லீமுக்கு உள்ள எல்லா உரிமையும் அவனுக்கு உண்டு. முஸ்லீம் உதாரணமாக எடுத்துக்கிறோம், இப்போ நம்ம வந்து முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கேட்குறோம். இந்த முஸ்லீம்னு கேட்குறோமா அவ்வளவு தன்னை முஸ்லீம் தானே சொல்கிறான். அவன் தப்லீக்காக இருக்கட்டும், அவன் ஜமாத் இஸ்லாமியாக இருக்கட்டும், அவன் ஷாபியாக இருக்கட்டும், அனபியாக இருக்கட்டும், எவனாக இருக்கட்டும், அவன் தன்னை என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறான், முஸ்லீம்ங்கிறான்ல, அவனுக்கு தான் இடஒதுக்கீடு கேட்குறோம். முஸ்லீம் சேர்த்துக்கலாம், முஸ்லீம்களை வாங்கன்னு கூப்பிடலாம். உலகத்தில் முஸ்லீம்னு சேர்த்துக் கொள்வதற்கு என்ன கிடையாது, தடை கிடையாது. மறுமையில் முஸ்லீமாக இருப்பானா என்று கேட்டால் ஷிர்க் வச்சால் இருக்க மாட்டான் என்று அதையும் நம்ம தெளிவாக சொல்கிறோம். சொல்லணும், சொல்லி கொண்டு தான் இருக்கணும், நம்ம நடிக்கல, ரெட்ட வேஷம் போடலை. அல்லாவிடத்தில் நீ முஸ்லீமாக இருக்க முடியாது என்றும் நம்ம சொல்லுவோம். உலகத்தில் நீ முஸ்லீம் தான் என்பதையும் சேர்த்து நம்ம சொல்லுகிறோம். நம்மள்கிட்ட ரெட்டு நிலையெல்லாம் கிடையாது. சரியா?